எப்படி இருக்கீங்க பாண்டி? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி? அண்ணா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. பலவா உட்காரு. ஏங்க நீ அண்ணி நீ நல்லா சாப்பிடுறியா இல்லையா? தண்ணி எல்லாம் ஒழுங்கா குடிக்கிறியா? அவனுக்கு காய்ச்சல் இருக்குன்னு உனக்கு நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்க. இதெல்லாம் எதுக்குப்பா உன்கிட்ட சொல்லி உன்னை வேற கஷ்டப்படுத்தணும்? ஐயோ பாவம்ண்ணே, இவ்ளோ ஃபீவர் இருக்கு பாருங்க. எனக்கு எதுவுமே வேணாம், தானா சரியாயிரும் பாருங்க. ஏங்க எதுலங்க வந்தீங்க? வந்ததுல இருந்து நெய் 2 இல்ல காலில் கொஞ்சம் பரவாயில்ல. எடுத்துக்கோ. தேங்க் யூ. இந்தடா பலவா. ஹாப்பியா? நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன்ப்பா. இந்த நிலா, நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா போயிடு. உனக்கு பிடிச்ச சட்னி தான் செஞ்சிருக்கேன். கேட்டு வரேன். நீ காய்ச்சல் வந்ததுல இருந்து அணத்திக்கிட்டே இருந்தான். கிளம்பி போனதுனாலதான் இவனுக்கு காய்ச்சலே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. அதெல்லாம் சரி. நீங்க வீட்டுக்கு வாங்க. தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஹாஸ்டல்ல ஃபுட் சுத்தமா சரியில்லடா. சாப்பிடு. என்ன இதோட போதும், ரொம்ப ஹெவியா இருக்கு. பாத்தியா அவளை பார்த்த உடனே எப்படி கின்னு எந்திரிச்சு உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். டே பலவா, மாத்திரை வருவேண்டா. சாப்பிடு. அட கை கழுவுப்பா, பரவாயில்ல. எதுக்கு? இது கொஞ்சம் யோசிங்க நீ. நீ முதல்ல காய்ச்சல் சரியாகிறத பத்தி. கை கழுவு. சரி பலவா, கிளம்புறேன். நான் உன்னை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் விட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இரு. சட்டம் மட்டும் மாத்த போறேன். நான் கூட போறேனே. ஐயோ, அடுப்புல குழம்பு வச்சிருக்கேன். நானே போய்க்கிறேன். இவன் கூட வருவான், போயிட்டு வாங்க. நான் வரேன். அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியணும்ல. வந்துடுறேன். ஏங்க ஏங்க நானே போய்க்கிறேங்க. ஏங்க இது கவர்மெண்ட் போட்ட ரோடுங்க. உங்க அப்பா போட்ட ரோடான்னு இல்லைங்க. உங்க அப்பா போட்ட ரோடான்னு பவ்யமா தாங்க கேட்டேன். வரல சைடுல எப்படி வேணா வரேன். எனக்கு தனியா நடந்து போக தெரியும். நடந்து போக தெரியும், தனியா வாழ தெரியும், தனியா எல்லாமே தெரியும். நான் அதை மறந்துட்டேன். அதான் அப்ப கூட வெக்க மனத்தெல்லாம் விட்டுட்டு நானும் பின்னாடியே. நான் நடிகன், பொய் சொல்லுவேன், திருடன், நயவஞ்சகன், பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற பொறுக்கி, இப்படிதான் எனக்கு பல பட்டங்கள். திரும்பி வந்துட்டியா? திரும்பி எப்படி வர முடியும்? நேரா தான் வர முடியும். போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். இப்ப திரும்ப வந்திருக்காங்க. ஏன் அப்படியே விட்டு போய் நீ போய். ஏய், இதுதான் ராசியே கிடையாது. என்னமோப்பா. ஊர்ல பிரபலமான ஒரு பேர் இருக்கு. பொண்ணுங்களே தங்காதாங்க. பெரிய மகாராஜா மாளிகை ரொம்ப நல்ல பேரோட இருந்துச்சு பாருங்க. நீங்க பங்கள் வாங்கின வீடு இப்ப எக்ஸ்ட்ராவா ஒண்ணு சேர்ந்து இருக்குது. அவ்வளவு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரு மாதிரி இருக்கும்ல. இருக்கும் தான். நீங்க எப்படி இருப்பீங்க? ரொம்ப நடிக்காதீங்க. போயிட்டா நீங்க அங்க வந்து இருப்பீங்களா? புரியல. உங்களுக்கு உங்க அண்ணன் இருக்காரு, பல்லவன், பாண்டியா இருக்காங்க. நான் வேணா வீட்டு விட்டு போயிடுறேங்க. அப்ப நீங்க எல்லாரும் சந்தோஷமா தான் சொல்றேன். நீங்க என்கிட்ட பேச கூட வேணாங்க. அட்லீஸ்ட் மன்னிச்சுட்டு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நீங்க தனியா இருந்திருக்கீங்க.
நான் உங்களுக்கு வண்டி ஓட்ட கூட சொல்லி கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதுவும் இல்லாம அன்னைக்கு நான் குடிச்சிட்டு வேற இருந்தேனா சொல்லல. ஓவராலாவே அன்னைக்கு நடந்த எல்லாமே தப்பு. நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணிருந்தா கூட இருங்க ஒரு சப்போஸ் நீங்க கத்தி கூப்பிட்டு அவங்க வந்து என்ன ஆச்சு ஏதாச்சும் ஏதாவது கூட சோழன் யோகியமான ஆளாதாங்க இருந்தான். மாறிட்டேங்க, மன்னிச்சிருங்க. என்ன ஏதோ பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சு என்ன மனுஷன் மட்டும் சொல்லிடுங்க ப்ளீஸுங்க. கேக்க நகர் போகணும். போலாம், ஏறுமா. ஏங்க ஏமா நீ ஐயனார் வீட்டு மருமக தானே நீ? வீட்டுல இருக்கும்போது உங்க கூட ஒரே ரூம்ல தான் தங்கி இருந்தேன். ஒரு என்ன ஆச்சு ஏதாச்சும் ஏதாவது கேட்டு இருந்திருப்பாங்க. என்னங்க பதில் சொல்லிருக்கீங்க? நானும் பார்த்தேன். திரும்பாதீங்க. கூட்டா திட்டுவாளோ. தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு என்ன பார்த்தாலே எரிச்சலா வரும்னு தெரியும். ஏன்னு சொல்லுங்க. தெரியல தான் ஆகணும். எனக்காக இல்லைனாலும் வீட்டுல இருக்கவங்களுக்காவது வாங்க. இதெல்லாம் என்னாலதான் நினைக்கும் போது எனக்கு ஒரு எங்க வீடே கலகலன்னு இருந்துச்சுங்க. ஏதோ இப்ப அந்த பூக்கள் எல்லாம் தண்ணி இல்லாம செத்துரும் போல இருக்கு. போற டயலாக் எல்லாம் பேசுறானு யோசிக்காதீங்க. நான் என் மனப்புக்கு நான் வேணா தடனை அனுபவிக்கிறேங்க. ஆனா சேரன் உங்ககிட்ட எவ்வளவு அன்பா இருந்தாரு. பல்லவ மேல நீங்க எவ்வளவு பாடுத்து. இதெல்லாம் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குங்க. நான் ஏத்துக்கிறேங்க. போயிடுறேன். சரிங்க, ஆமாங்க. நீங்க தானே அங்க இருக்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் அந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமாங்க. எனக்கு அங்க ஒரு பிரச்சனையும் இருந்தது இல்ல. நீங்க கிளம்பிடுங்க. நான் அந்த வீட்டுக்கு வரத பத்தி யோசிக்கிறேன். வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதெல்லாம் போய்தான். சரி, நான் போறேன். மனுஷன் மட்டும் சொல்லிடுங்க. நான் உங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம். நீங்க வீட்டை விட்டு போறதா இருந்தா சொல்லுங்க, நான் வரேன். நான் இப்போ வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நான் உன உடனே வந்துட்டீங்கன்னா செருப்பால் அடிங்க. அண்ணன் உங்க மேல வச்சிருக்க பாசம், நீங்க பல்லவ மேல வச்சிருக்க நீங்க கண்டிப்பா வந்துருவீங்க. என்ன செலவெல்லாம் நிறைய பண்ணிருக்கேங்க. இன்னும் பெயிண்ட் மட்டும் தாங்க. நான் இல்லைன்னா யாரும் உங்க வீட்ல அந்த பாத்ரூம் யூஸ் பண்ண மாட்டாங்களா? கூட போக மாட்டோம். அத திறந்து வச்சு சிரிச்சிட்டா ப்ளீஸுங்க. போன் பண்ணுங்க, நான் வரத பத்தி யோசிக்கிறேன். அவனுக்கு மட்டும் கோவம் குறை. திரும்பி பாரு. என்னப்பா, என்ன சொல்ற?